வணக்கம். இன்றைக்கி நம்ம 1 to 4 ஸ்வீட் ஒன்று பண்ண போகிறோம். ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கணும். நான் குக்கர் எடுத்திருக்கேன். இது வந்து 4 ஸ்டெப்பு. அதில் முதல் ஸ்டெப்பு நெய் டம்ளரில் அளந்துக்கிறோம். அதே டம்ளர் தான் நம்ம எல்லாத்துக்கும் அளந்துக்க போகிறோம். 1 டம்ளர் நெய் எடுத்துருக்குறோம். அதே டம்ளரில் இப்போ தேங்காய் போட போகிறோம். தேங்காய் 2 டம்ளர், திருவன தேங்காய் 2 டம்ளர். இந்த ஸ்வீட் எங்கள் சம்மந்தக்காரர் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது. ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். 3 டம்ளர் சர்க்கரை இப்போது சேர்த்துக்கிறோம். அதே டம்ளர் அளவு தான் நமக்கு. இது என் பெரிய பொண்ணு மாமியாருடைய ஸ்வீட்டு. 4 பொருளை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட்டு. இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். என் பொண்ணு பார்க்க வரும்போதெல்லாம் அவங்க இந்த ஸ்வீட் பண்ணிட்டு வருவாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு, என் தங்கச்சி வீட்டுக்காருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது. இப்போ 3 டம்ளர் சர்க்கரை போட்டுட்டோம். இப்போ 4வது ஸ்டெப்பு பால் 4 டம்ளர் ஊற்ற போகிறோம். சர்க்கரை வேணால் கொஞ்சம் கம்மியாக, இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணுன்றவங்க கொஞ்சம் வேணால் குறைச்சிக்கலாம். இது 4 பொருள் தான், வேறு எதுவுமே தேவையில்லை. 4 பொருளை வச்சு சூப்பரான இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடும். நாலு டம்ளர் பால் ஊற்றியாச்சு. இனி கிண்டிட்டு அடுப்பில் எடுத்து வைக்க வேண்டியதான். 4 பொருள் தான், வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதே இல்லை. அடுப்பில் எடுத்து வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துருங்க. 4 பொருள் தான், நல்லா கலந்துட்டு தீ அதிகம் வைங்க. இப்போ ஃபஸ்ட்டு நல்லா தீ அதிகமாக வைக்கலாம். நல்லா கொதித்து திக்காகும்போது தீயை குறைச்சிக்கணும். இப்போ கொஞ்சம் பாலெல்லாம் சுண்டுறதுக்கு கொஞ்சம் தீ அதிகமாக வச்சுக்கலாம். இப்போ தீ பாதி வந்துடுச்சு பாருங்கள். பாலெல்லாம் திக்காகிட்டே குறைஞ்சிக்கிட்டே வரும், சுண்டி வரும். இன்னும் அப்பம் கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு தான் இந்த குக்கரில் வைக்கிறோம், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ 1 ஹவர் கிண்டிக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு கிண்டணும். 1 ஹவர் 1.5 ஹவர் ஆகிடும். இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கிறதுக்குன்னு ஒரு தட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும், அதை எடுத்து ஊற்றுறதுக்கு. இந்த ஸ்வீட் அவங்களுடைய ஃபேவரெட்டும் கூட, எங்கள் சம்மந்தாருடைய ஃபேவரெட்டும் கூட. அவங்க ரொம்ப கவனிப்பாங்க. போனால் சாப்பிடாம விட மாட்டாங்க, எதையும் கொடுக்காம விடவே மாட்டாங்க. என் பொண்ணு ரொம்ப சொல்லும், எங்கள் மாமியார் அன்னலட்சுமி, யாரையுமே சாப்பிடாம அனுப்பவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும். இப்போ கிண்டியாச்சு. இப்போ தட்டில் 2 ஸ்பூன் நெய் தடவி அதை நல்லா இது பண்ணிக்கணும். நம்ம இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வைக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு அந்த சூடாக இருக்கும்போதே எடுத்து ஊற்றிடணும். ஆறினோடனே நல்லா திக்காகிடும். அதனால் நம்ம அந்த பிளேட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நெய் போட்டு கொஞ்சம் தடவிக்கிறோம். இப்போ இந்த பதத்தில் ஊற்றுறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் பர்பி மாதிரி வேணும்னா இன்னும் நம்ம திக்காக கூட அடுப்பில் இன்னும் கிண்டனோம்னா பர்பி மாதிரி வரும். இது எல்லாத்தையும் போட்டு சமமாக இது பண்ணிவிடுங்க. குக்கர்லேருந்து எல்லாத்தையும் அப்போயே சூடாகவே எடுத்துருங்க. அப்போ தான், இல்லைன்னா ஆறிடுச்சுன்னா இறுகிடும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டிங்கன்னா அப்படியே இறுகிடும். இறுகின பிறகு நீங்கள் கத்தி வச்சு ஸ்லைஸ் போட்டு நீங்கள் பரிமாறலாம். இந்த ஸ்வீட் 4 பொருள் வச்சு தான். இந்த 4 பொருளை வச்சு இது ஒரு பண்டிகைக்கோ ஒரு பிறந்த நாளுக்கோ என்றைக்காச்சும் ஒரு ஸ்வீட் பண்ணணுன்னா இதை செஞ்சு கொடுத்துடலாம் ஈஸியாக. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து இந்த ஸ்வீட் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.